ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2026ல் ரிலீஸ் ஆன குட் லக் ஹேவ் ஃபன் டோன்ட் டை. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் யாருன்னு பார்த்தா, இவர் தான் வந்து பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் எடுத்த டைரக்டர் கோர் வெர்பின்சியோட படம் தான் இது. அதனாலே இந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் வந்து ஜாஸ்தி இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு ஸ்கைஃபை அட்வென்ச்சர் படமாக காட்டுறாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே சாம் ராக்வெல் இவர் வந்து மேன் ஃப்ரம் த ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சர்லேருந்து வராரு. எதுக்கு வராருன்னா, அதாவது நம்மளோட உலகம் ரொம்ப ஏஐயில் வந்து ரொம்ப அடிமையாகி ரொம்ப டெக்னாலஜியை வந்து எல்லாத்தையுமே ஆட்கொண்டு ஒவ்வொரு ஜனங்களுமே வந்து அந்த ஏஐ சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து பூந்துட்டாங்க. அவங்கள வந்து நான் வந்து மீட்க போகிறேன் அப்படின்னு லாஸ் ஏஞ்சலில் ஒரு ஹோட்டலில் அவங்க டின்னர் டைனிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து ராக் சாமுவேல் வந்து வராரு. இவர் வந்து தன்னோட நம்ம உலகத்தை வந்து காப்பாற்றணும், அந்த ஏஐ கிட்ட இருந்து காப்பாற்றணுங்கிற ஒரு இதை வந்து கையில் எடுக்கிறாரு. எங்கூட வந்து யார் யார் வந்து சேர போறீங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு ஒரு 7-8 பேரை வந்து செலக்ட் பண்றாரு. அந்த 7-8 பேருமே வந்து ஒவ்வொரு பிரச்சனையில வந்து மாட்டினவங்க. அவங்க வந்து எப்படி வந்து சாம் ராக்வெல்லோட வந்து கூட பயணிச்சு அந்த ஃபியூச்சரை வந்து எப்படி காப்பாத்துனாங்க, அந்த ஏஐ டெக்னாலஜி கிட்ட இருந்து எப்படி வந்து அவன் அந்த அதாவது அடிமையா இருக்கக்கூடிய ஜனங்கிட்ட இருந்து எப்படி வந்து அந்த ஜனங்களை வந்து மீட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான முறையில, அதாவது எத்தனையோ வந்து டைம்லைன் படம் வந்து வந்திருக்குது. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில, அதாவது நிறைய பேத்துக்கு இந்த படத்தோட கதை என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறது வந்து ரொம்பவுமே புரியாத மாதிரி ரொம்பவுமே பின்னி பிணைஞ்சி ஒரு நான் லீனியராகவே தான் போகுது. அதாவது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேம்ல வந்து அடிமையா இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்கறதுல அடிமையா இருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த ஒரு அதாவது ஏஐல வந்து அவங்க அந்த கேமிங், அந்த ஒரு ரீல்ஸு, அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எத்தனையோ வந்து இந்த ஏஐ சாஃப்ட்வேர் எத்தனையோ ஜனங்களை வந்து ஆட்கொண்டு இருக்குது. இதை வந்து சாம் ராக்வெல் வந்து அவர் வந்து ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனசுடைஞ்சு நம்ம வந்து இதை வந்து நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து கரண்ட், அதாவது ப்ரெசன்ட் காலத்துல வந்து எப்படி வந்து இத்தனை பேர்த்தையும் வந்து தடுத்தாரு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு இதுல வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு கிரீச்சர், அதாவது ஒரு பூனை, நாய் எல்லாமே வந்து எப்படி ஜனங்களை வந்து திங்குது. அதாவது ஃபியூச்சர்ல ஜனங்க வந்து ஒரு போனை பார்த்துட்டு இருந்தா அந்த போனை மட்டுமே பார்க்கறாங்க. பக்கத்துல யார் இருக்குது, யார் இருக்கிறாங்க, பக்கத்துல என்ன நடக்குது, ஒரு சின்ன ஒரு அநியாயம் நடந்தா கூட ஒரு கண்டுக்காத ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த ஏஐ வந்து எல்லாத்தையுமே வந்து மாத்திருச்சு அப்படிங்கிற ஒரு பயத்துல இவங்க எடுத்துக்கிட்ட கதை, இவங்க சொன்ன விதம் எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இதுல எத்தனையோ வந்து நிறைய கேள்விகள் இருக்கு இந்த படத்துல. அது வந்து சில கேள்விகள் வந்து நமக்கே வந்து புரியல. அதை கேட்கறதுக்கு கூட நமக்கு வந்து தெரியாத அளவுக்கு தான் ஒரு சில காட்சிகள் இருக்கு. ஆனா ஓவராலா இந்த படம் வந்து பார்த்தா நம்மளோட ஃபியூச்சர், அந்த ஏஐ, அந்த சாஃப்ட்வேர் இதெல்லாமே வந்து ரொம்ப வந்து கெடுதலானது. ஜனங்களோட மைண்டை வந்து ரொம்பவுமே வந்து பாதிக்கும். யாரும் யாரு கூடயும் பேசாம வெறும் வந்து அந்த செல்போன் அந்த ஒரு இதையே வந்து பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து, அதாவது சொல்லாத இந்த படத்துல வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த படம் வந்து எடுத்த விதம், அதுதான் குட் லக் ஹேவ் ஃபன் டோன்ட் டை. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கைஃபை படம். இந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த படத்தை எடுத்த டேரக்டர் வந்து ஒரு சாதாரண டேரக்டர் இல்லை. இவர் வந்து ரேங்கோ இந்த மாதிரி பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் எடுத்த டேரக்டர் தான். அதனால இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். இதில் வந்து அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து 16+ தான் இந்த படம். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படம். இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டை வந்து கொஞ்சம் இந்த லாஜிக் இதெல்லாம் வந்து பார்க்காத, அதாவது இந்த ஸ்கைஃபையாக இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து புரிந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இவங்க சொல்ல வந்த விதமும் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து ஜனங்க வந்து எப்படி அந்த ஒயர்லாம் சொருவி அந்த இதில் வந்து எத்தனையோ சீன்கள் வந்து வருது. அதெல்லாமே வந்து அந்த ஏஐயை வந்து ரொம்பவுமே ஒரு ஜனங்களை வந்து ஒரு அடிமையாக மாற்றி வச்சிருக்குது. அந்த ஏஐ கிட்ட இருந்து எல்லாத்தையும் எப்படி வந்து காப்பாற்றுறது அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொன்றுமே பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த 8 பேர் கொண்ட குரூ வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்னு ஒரு காட்டப்பட்ட விதமும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விஷுவலாக இந்த படம் வந்து ஸ்ட்ராங். அதாவது கதை சொல்லப்பட்ட விதம் கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. ஆனால் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுது. இதை வந்து சொன்ன விதமும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதாவது இந்த படத்தை வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.